ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடந்துருமா? லா ஆஃப் அட்ராக்ஷனில் பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடந்துருங்கிறாங்களே, நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாகவே நடந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லை அது எப்படி? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும், நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாசிட்டிவாக நினைக்கிறது ஓகே, அது வந்து நேச்சர், ரைட், ஓகே, எல்லாருமே பாசிட்டிவாக தான் யோசிப்பாங்க. திடீர்னு நம்மளை அறியாமலே ஒரு நெகட்டிவாக ஒரு தாட் வருது, ஒரு நெகட்டிவாக நம்ம எதையோ நினச்சிடுறோம். அப்போ நமக்கு என்ன நினைக்கிறோம், சார் பயமாக இருக்க, இப்படியா நான் நினச்சிட்டேன்னா நான் நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஐயோ இந்த ஈர்ப்பு இதில் இப்படி போட்டிருக்கேன், நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வந்துடுது. இது தேவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்றே நல்லா புரிஞ்சுங்க, நம்ம லைஃப்பில் வந்து நெகட்டிவும் தேவை, பாசிட்டிவும் தேவை. நெகட்டிவ் இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது, பாசிட்டிவ் இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மொதல் ஒரு சைக்கிள் ஓட்டுவீங்க, சைக்கிள் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறீங்க. அப்போ உங்களுக்கு பயம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வந்தால் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டுவீங்க. இப்போ பயங்கிற அந்த நெகட்டிவே வரலன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படினாலும் ஓட்டுவீங்க, எங்கேயாவது போய் மோதிடுவீங்க. கரெக்டா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுடுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இதில் நீ இன்வெஸ்ட் பண்ணுப்பா, 10 லட்ச ரூபா போட்டால் உனக்கு ஒரு வருஷத்தில் 15 லட்சமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இவங்க வேற இப்படி சொல்கிறாங்க, இதில் காசு போட்டால் என்ன ஆகும், எதுவும் லாஸ் ஆயிருமா அப்படின்னு ஒரு பயம் அப்படி வந்தால் தான் நீங்கள் அதில் சேஃப்டியாக, ஓ இவன் சொல்கிறது கரெக்டா, இவன் சொல்கிறது தப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ உங்களுக்கு பயம் அந்த நெகட்டிவ் அந்த இதுவே வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் பாட்டு காசு போட்டுகிட்டே இருந்துருவீங்க. ஸோ நம்ம நெகட்டிவும் நமக்கு எடுத்துக்கணும், பாசிட்டிவும் நம்ம எடுத்துக்கிடணும். ஒரு லைஃப் அப்படின்னாலே நெகட்டிவும் தேவை, பாசிட்டிவும் தேவை. நெகட்டிவ் இருந்தால் தான் நம்மளால் கவனமாக அந்த செயல் செய்ய முடியும். அதனால நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்தவரைக்கும் எது நினைச்சாலும் நடந்துருமே, இனிமேல் நான் பாசிட்டிவாக நினைக்க போகிறேன், நெகட்டிவாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுடுங்க. இதை நீங்கள் திருப்பி திருப்பி நான் மறுபடியும் எல்லா வீடியோலையும் நான் இதுதான் சொல்கிறேன். தாட்னா என்னது, திங்கிங்னா என்னது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுடுங்க. அது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இப்போ இப்போ இது ஒரு கப்பு. இந்த கப்பை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வரும்? அழகா இருக்கு கப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு. இப்போ உங்களோட மைண்ட் செட் படி நீங்க இந்த கப்ப ஒண்ணு யோசிப்பீங்க. புரியுதா? வேற ஒருத்தவங்க பார்க்குறவங்க அவங்க அவங்களோட மைண்ட் செட் படி வேற ஒண்ணு யோசிப்பாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு தாட் வரும் இந்த கப்ப பார்த்தோன்னே. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு செயல் பண்ணாலும் அதுக்கு ஒரு தாட் ஃபர்ஸ்ட்டு வேணும். அந்த தாட்ட நீங்க திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் அது ஆக்ஷனாவே ஆகும். இல்லன்னா மொத்தத்துல வெறும் தாட் அப்படிங்கிறது தாட்டு தான். நம்ம தாட்ல வந்து நம்ம பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட் அப்படின்னு நம்ம வைக்கவே கூடாது. திங்கிங்ல தான் பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் நீங்க இது பண்ணிக்கலாம். புரியுதா? தாட்டுங்கிறது இயற்கையான பகுதி. இப்போ இந்த கப்ப பார்த்தோன்னே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட் வந்திருக்கும். கரெக்ட்டா? அது உங்கள அறிஞ்சா வந்துச்சு, உங்கள அறியாம வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கிறீங்களா? ஓ! இந்த கப் எங்க வீட்ல இருக்கு. நான் என் லவ்வர் கூட இதே மாரி ஒரு வாங்கி குடுத்தேன். அப்படின்னு அந்த மாரிலாம் அடுத்தெல்லாம் டக் டக்குன்னு நம்மளா யோசிக்கிறோம்ல, அதான் திங்கிங். ஸோ தாட்ல வந்து நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது மொத்தத்துல தாட். ஓகேவா? ஆனா திங்கிங்ல அப்படி கிடையாது. நீங்க பாசிட்டிவா திங்கிங் இருக்கு, நெகட்டிவா திங்கிங் இருக்கு. ஒருத்தவங்க வந்து என்ட்ட கேட்குறாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவே எடுத்தேன். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் நெகட்டிவா பார்க்குறேன் ப்ரோ, நெகட்டிவா பார்க்குறேன், நெகட்டிவா நினைக்கிறேன், அது அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நெகட்டிவா ஒரு விஷயத்த பார்க்கும்போது, அது ஒரு தாட்டா தான் வருது. நீங்க அந்த தாட்ட என்ன பண்ணிடுறீங்க? திங்கிங்கா மாத்திடுறீங்க. ஸோ நீங்க அது தாட் தான். இது இப்படி தான் வரும். மனசுல ஒரு பகுதி இப்படி தான் இருக்கு. அது தானா இயங்குற பகுதி. அங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க ஏதாவது ஒரு உணர்வோ, இல்ல ஏதாவது ஒரு எண்ணமோ நமக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, உங்களுக்கு நெகட்டிவா வர்ற தாட் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. அதுவா வந்துட்டு அதுவா போயிரும். புரியுதா? போன வீடியோலயும் நான் சொன்னது அப்படிதான். முந்தின வீடியோலயும் சொன்னது அப்படிதான். நான் போட்டிருக்க இதுவரைக்கும் எல்லா வீடியோலயும் தாட்னா என்னது, திங்கிங்னா என்னது, அதை மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். ஏன் அப்படின்னா, அது ஒண்ணு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம லைஃப்ல நம்ம நிம்மதியாவே இருக்க முடியும். ஸோ நீங்க தாட்னா என்னது, திங்கிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. தெரியாதவங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். நம்ம மனசுல 2 பகுதி இருக்கு. எப்படி உடம்புல 2 பகுதி இருக்கிற மாதிரி, ஒண்ணு உள்ளுறுப்பு, இன்னொன்னு வெளியுறுப்பு. அதே மாதிரி நம்ம மனசுலயும் 2 பகுதி இருக்கு. ஒண்ணு தானாங்கிற பகுதி, இன்னொன்னு நாமளா சிந்தித்து செயல்படுற பகுதி. ஸோ இந்த தானாங்கிற பகுதியோட பேர் வந்து மனம், நாமளா சிந்தித்து செயல்படுற பேர் அறிவு. இந்த பணம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து எண்ணங்களும் எமோஷனலும் தன்னை அறியாமலே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வரும். அது நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிடணும்.
எது தேவையில்லையோ அதை இக்னோர் பண்ணாமல் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாலே அது தன்னால் வந்துட்டு தன்னால் பெறும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் டெஃபினெட்லி கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும். ரைட்டு, ஓகே. இப்போ ஒருத்தங்க கேட்டாங்கல்ல, நான் நெகட்டிவாக ஏதோ பார்த்துட்டேன், நெகட்டிவாக நினச்சிட்டேன், அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பயமாக இருக்குது, அது அப்படியே நடந்துமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பொருளை பார்த்தாலும் ஒரு ஏதோ ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்தாலும் அது உங்களுக்கு தாட்டாக தான் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகும். நீங்கள் அந்த தாட்டை திங்கிங்காக மாற்றுறதும் மாற்றாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. தாட் அப்படிங்கிறது அது வரும். இப்போ ஒரு சூழ்நிலை பார்க்க, ஒரு பைக்கில் ஒருத்தர் ஸ்பீடாக போய் எங்கேயோ போய் செத்துடுறான். உடனே என் வீட்டுக்காரர் இப்படி தான் ஸ்பீடாக போவார் அப்படின்னு உங்களுக்கு தாட் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த தாட் வருதா, அப்போ மறுநாள் வந்து எப்பா இந்த மாதிரி ஆகிட்டு நீங்கள் பைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்மெட்லாம் போட்டு போங்கப்பா, பார்த்து போனேவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஓகே. இப்போ தேவையில்லாமல் இன்னொரு தாட் வருது, அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துருவாரோ அப்படின்னு ஒரு தாட் வருது. அப்போ வந்து இது தாட்டு தான், இது கண்டிப்பாக அது பாட்டு வரும், அது பாட்டு போயிடும், நம்ம ஒன்றும் பண்ணண்டா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அந்த தாட் வந்து தன்னால் வந்துட்டு தன்னால் போயிடும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் டூலாக ஒரு கருவியாக நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம தனியாக மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி நிறையா இருக்காங்க, நம்மளோட ரிலேஷன், நம்மளோட அம்மா அப்பா எல்லாரையும் கவனிக்க வேண்டியது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிறதுல நம்ம வந்து என்ன கோல் செட் பண்ணி மறந்துடும். அப்போ நம்ம காலையில் ஒரு தடவை எழுதலாம், மதியம் ஒரு தடவை எழுதலாம், நைட்டு எழுதலாம். அப்போ நம்ம ஞாபகப்படுத்தும் போது நம்ம அந்த தாட்டை அப்படி திங்கிங்காக மாற்றும். இப்போ நான் பணக்காரன் ஆகணும், நான் பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், காலையில் மதியம் நைட்டு நீங்கள் எழுதுறீங்க. எழுதும் போது நமக்கு தாட் வரும், ஆமாம் நம்ம இந்த கோல் செட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு அந்த தாட்டை நம்ம திங்கிங்காக மாற்றுறோம். திங்கிங்காக மாற்றி ரைட் ஓகே, ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோ போடலாம், இல்லைனா வேறு ஏதாவது கோர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு அப்படி அடுத்தடுத்த ஃபஸ்ட்டு அந்த தாட்டு வந்ததை நம்ம திங்கிங்காக மாற்றி அடுத்த செயல் பண்ணுறோம்லாம். அதே மாதிரி தான் நம்ம என்ன ஒரு கோல் செட் பண்ணலாம், அந்த கோலுக்கு நீங்கள் ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணிடுங்க. அதை விட்டுட்டு ஈர்ப்பு விதியை நீங்கள் மிஸ்டிக்கலாக யூஸ் பண்ணாங்க. மிஸ்டிக்கல் மீனிங் அப்படின்னா, ஓ நான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கணும் ஆனால் வயிறு ஃபுல்லாகிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தான் இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஸோ புரிஞ்சது என்னது அப்படின்னா, இந்த வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படியே நீங்கள் ஒரு மிஸ்டிக்கலாக யூஸ் பண்ணாங்க, அதை ஒரு டூலாக பயன்படுத்துங்க. த மில்லினியர் ஃபாஸ்ட் லேன் இந்த புக்கு வந்து எழுதின ஆத்தர் வந்து 30 வயசுலேயே மில்லினியர் ஆகிட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த புக்கு படித்தாலும் சரி, இந்த புக்கு டெஃபினெட்லி நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமான இந்த புக்கு படிங்க. இந்த புக்கில் அவரே ஈர்ப்பு விதியை பற்றி போட்டிருக்காரு. அதை பார்த்தாட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குன்னு பார்ப்போம். அதை நான் வாசிக்கிறேன். இந்நூலை எழுத எனக்கு ஏன் இவ்வளவு காலமானது? நான் 2 ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை பற்றி நினைத்து கொண்டும் நேர்மறையாக சிந்தித்து கொண்டும் இருந்தேன். ஈர்ப்பு விதி வேலை செய்யட்டும் என்று காத்திருந்தேன். பிரபஞ்சத்திடம் இந்நூல் வேண்டும் என்று கேட்டேன். அதை நான் என் மனக்கண்ணில் பார்த்தேன். அதோடு ஒரு புத்தக கடைக்கு சென்று அங்குள்ள புத்தக அலமாரியை புகைப்படம் எடுத்து போட்டோஷாப் மூலம் என் நூல் அந்த அலமாரியில் இருப்பது போல ஒரு படத்தை உருவாக்கம் செய்தேன். பின் என்ன நடந்தது தெரியுமா? ஒன்றுமே நடக்கவில்லை. சுத்தமாக ஒன்றுமே நடக்கவில்லை. எழுதி முடிக்கப்பட்ட எந்த ஒரு நூலையும் பிரபஞ்சம் என்னிடம் கொடுக்கவே இல்லை. என்னுடைய நேர்மறை சிந்தனை, பிரபஞ்சத்திடம் நான் வைத்த வேண்டுகோள் ஆகியவை இருந்தும் நான் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து எழுத தொடங்கும் வரை ஒன்றுமே நிகழவில்லை. செயல் நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்று எனக்கு நானே உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்வது என்றும் கடுமையாக உழைப்பது என்றும் நானே தீர்மானித்தேன். நீங்கள் ஈர்ப்பு விதியின் அபிமானியாக இருந்து என்னுடைய இந்த விமர்சனம் உங்களை புண்படுத்தினால் அதனால் பரவாயில்லை. நண்பர்களை உருவாக்கி கொள்வதற்காக நான் இந்நூலை எழுதவில்லை. நான் நேர்மறை சிந்தனையாளராக விளங்கியது குறித்து ஊக்குவிப்பு சொற்களை நிகழ்த்துவதும் இந்நூலை நான் எழுதவில்லை. பொருளாதாரம் சுதந்திரம் பெறுவதற்கு துல்லியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு விவரிப்பதற்காக நான் இதை எழுதினேன். ஸோ அவரே என்ன சொல்கிறாரு, 30 வயசில் பணக்காரன் ஆன மனுஷன் சொல்கிறாரு. அவர் 2 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காரு. உட்காந்து புக் எழுதுற மாதிரி எல்லாமே ட்ரீம், மனக்காட்சி படைப்பு, நேர்மறை சிந்தனை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நீங்கள் என்ன கோல் செட் பண்ணாலும் அதுக்கு ஈர்ப்பதியை யூஸ் பண்ணிடுங்க. ஆனால் செயலில் இறங்கினா மட்டும்தான் நீங்கள் நினச்சது நடக்கும். செயலில் இறங்கலைன்னா நினச்சது நடக்கவே நடக்காது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.